உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உமக்களித்தேனே, நைவாயினில் நைந்து போகும் என் வாழ்க்கை, நன்னிலை உமக்கனில் எனக்கும் தானே. இன்று இந்த நாள் விடியல் எப்படி இருக்குமோ என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழலில் இங்கே ஒரு கருப்பு ஆடு ஒரு குட்டியை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு கோவை நகரமெங்கும் வலம் வந்த பொழுது ஒரு பக்கம் போய் ஹிந்தியிலே பேசி வாக்கு கேட்கிறது. ஹிந்தியில் பேசினால் ஹிந்திக்காரன் வாக்கு செலுத்தி விடுவான் என்று நம்பி வாக்கு கேட்கிறது. எப்பொழுது எங்கே எந்த ஹிந்திக்காரன் பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்துவான்? தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு, பெற்ற தாய் தகப்பனை பிரித்துவிட்டு, கட்டிய மனைவியை பிரிந்து, வாழ்ந்த வாழ்நிலத்தை பிறந்து வாழ்வதற்கு வேறு இடமே இல்லை, வயிற்று எப்பயாவது கழுவி கொள்ள வேண்டும் என்று இந்த கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓடி வந்தான் ஹிந்திக்காரன். அவன் வாழ்ற இடத்துல குறைஞ்சபட்சம் அவனுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை ஏற்று கொடுக்க முடியாத இந்த பாரதிய ஜனதாவுக்கு எந்த ஹிந்திக்காரன் ஓட்டு போடுவான்னு நம்புறீங்க? ஹிந்திக்காரன் ஓட்டு போட மாட்டான். அவன் வெளிப்படையாகவே பேசுகிறான். இந்த பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு செலுத்தினால் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அந்த கொடுமை இங்கே நடந்துவிடும். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற அதே கொடுமை இங்கே நடந்துவிடும். சட்டமன்றத்திற்குள் இதனால் வரை அறிவுசார் பெருமக்கள் மட்டும் தான் சென்றார்கள். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா ஒருவேளை வென்றுவிட்டால் சட்டமன்ற தேர்தலிலும் வெல்ல வேண்டும் என்று நினைக்கும். அப்படி வென்றுவிட்டால் சட்டமன்றத்திற்குள் என்ன நடக்கும் தெரியுமா? உத்தரப்பிரதேசிலே அம்மணசாமியார் போய் முதலமைச்சருக்கு ஆசீர்வாதம் வழங்கினான் அல்லவா, அதுபோல அறிவுசார் பெருமக்கள் அமர்ந்த அந்த சட்டமன்றத்தில் இங்கே அம்மணசாமியார்களின் மடவாக சட்டமன்றம் மாறிவிடும். அதனால் எங்களுக்கு நடந்த அந்த கொடுமை தமிழ்நாட்டுக்கும் நடக்க கூடாது என்பதால் நாங்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு செலுத்தவே போவதில்லை என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். இன்னொன்னு திமுக வருது, நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க போகிறோம் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பெற்ற அருமை மகன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார். பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை கடந்து தமிழர் நிலத்தை ஆண்டது இந்த திராவிடம். தமிழையே பேசி பேசி தமிழையே பேசி மக்களை ஏமாற்றி திருக்குவளையில் இருந்து திருவாரூரில் இருந்து தொடர் வண்டியில் பயணிக்க தொடர் வண்டி சீட்டு வாங்க கூட வக்கில்லாமல் தொடர் வண்டியில் திருட்டுத்தனமாக பயணித்து சென்னைக்கு சென்றவர் கருணாநிதி. தொடர் வண்டி பயணத்தில் தொடர் வண்டி டிக்கெட் கூட வாங்க காசு இல்லாத கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு இந்த தமிழை பேசி தமிழிலேயே பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்தார். அவர் தன் வயிறை வளர்த்தார், தன் வாரிசுகளை வளர்த்தார், ஊருக்கு ஊரு பொண்டாட்டிகளை கட்டி பொண்டாட்டிகளின் வாரிசுகளை வளர்த்தார். தமிழை வளர்க்கவே இல்லை. தமிழ் ஆகச் சிறந்த மொழி. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி தித்தி துறைதது வைதத்தாதாதுதி தித்தி தடித்தித்ததாது திரித்தித்ததாதோ தித்தித்ததாது என்று தகர வரிசையில் தனித்துவத்தோடு பாடக்கூடிய ஒரு திராணி உள்ள மொழி இருக்கிறது என்றால் அதில் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி தாண்டா. இந்த மொழியை வளர்த்தன்னு இவன் போய் சொல்றான். புள்ள அப்ப 6 அடி பாஞ்சா புள்ள 10 அடி 12 அடி பாயாங்கிற மாதிரி நான் மீண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க போகிறேன். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். பாலின சமத்துவத்தை போற்றாமல் 29% இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பெருமை பெற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பாலின சமத்துவத்தை வழங்கவில்லை. ஆனால் உள்ளபடியே தமிழர் நிலத்தில் பாலின சமத்துவத்தை போற்றி மதிக்கிற ஒரு மதிப்புமிக்க அரசியல் பேரியக்கம் இருக்கிறது என்றால் அது எங்கள் நாம் தமிழர் அரசியல் பேரியக்கம் மட்டும்தான். அந்த ஒப்பற்ற அரசியல் பேரியக்கத்திற்கு நாங்கள் தாங்கி நிற்கிற வழியையும் இந்த மக்களின் வேதனையும் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க ஒலி வாங்கி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். நாங்கள் இந்த திராவிட சோத்து முட்டைகளை போல இந்தியை எதிர்க்கிறோம், தேசியத்தை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவுக்கு நாங்கள் தடவி கொடுத்து வருடி கொடுத்து கொண்டு போவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக நிற்கிற அண்ணாமலை அவர்
தாக்கல் செய்த வேட்பு மனுவே பிழையாக இருந்தது. அது தவறு என்று சுட்டிக்காட்ட திராணி இல்லாமல் பாரதிய ஜனதாவிற்கு தடவி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தப்பு நடந்தால் அது தப்பு தப்பு தான் என்று எடுத்து சொல்லி ஆண்டவனை செய்தாலும் தப்பு தப்பு தான் என்று எகிரி அடித்த ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் மட்டும்தான். ஆகவே அறிவுசார் தளத்தில் ஆகச் சிறந்த புரட்சியாளர்களாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை ஒளி வாங்கி சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சீமான் அவர்கள்.